இந்த வீடியோவில் வந்து நம்ம பேடில் இருக்கக்கூடிய இந்த டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைமென்ஷன் பார்த்தோம். மேனுவலாக வந்து டைமென்ஷன் கொடுத்தோன்னா நமக்கு வந்து பேட் ஆகும். இப்போ இந்த டிரெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எவ்வளோ டைமென்ஷன் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி வந்து பேட் ஆகும். இது ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அப் டு நெக்ஸ்ட்டு அப்படின்னா நெக்ஸ்ட்டு எந்த ஃபேஸ் சர்ஃபேஸ் இருக்கோ அது வரைக்கும் வந்து நமக்கு இந்த பேட் வந்து ஃபில் ஆகும். இது வந்து அப் டு நெக்ஸ்ட்டு. அப் டு லாஸ்ட் அப்படின்னா லாஸ்ட்டாக எந்த சர்ஃபேஸ் இருக்கோ அது வரைக்கும் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற ஸ்கெட்ச் வந்து பேட் ஆகும். இது வந்து அப் டு லாஸ்ட்டு. இந்த லாஸ்ட்டாக எந்த சர்ஃபேஸ் இருக்கோ அது வரைக்கும் வந்து பேட் ஆகும். இது வந்து அப் டு பிளைனு. நம்ம ரெஃபரன்ஸாக வந்து பிளைன் கொடுத்துக்கலாம். ஒரு பிளைனை கொடுத்து அது வரைக்கும் வந்து நம்ம பேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சென்டர் பிளைன் நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பிளைன் வரைக்கும் பேட் ஆகிருக்கு பார்த்திங்களா. இது வந்து அப் டு பிளைனு. அடுத்து அப் டு சர்ஃபேஸ். நம்ம எந்த சர்ஃபேஸ் நம்ம பிக் பண்ணிக்கலாம். மேனுவலாக வந்து இந்த சர்ஃபேஸ்னால் இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் வந்து பேட் ஆகும். இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் பேட் ஆகும். ஓகே, இப்போ அப் டு நெக்ஸ்ட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேடை பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்கெட்சை பிக் பண்ணுறோம். இப்போ இங்கே போயிட்டு அப் டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு எந்த சர்ஃபேஸ் இருக்கோ அது வரைக்கும் வந்து நமக்கு பேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அப் டு நெக்ஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். அப் டு லாஸ்ட்டுக்கு இப்போ பார்க்கலாம். இப்போ இது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அப் டு லாஸ்ட்டுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப் டு லாஸ்ட்டை பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம அதை பிக் பண்ணோன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் நமக்கு வந்து பேட் ஆகும். ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்து அப் டு லாஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம அப் டு பிளைன் பார்க்கலாம். ஸோ அப் டு பிளைன் எடுத்துகிட்டு இந்த பிளைன் ரெஃபரன்ஸ் கொடுத்தோன்னா இந்த பிளைன் வரைக்கும் வந்து பேட் ஆகிரும். ஓகே கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த சர்ஃபேஸ்லேருந்து இந்த பிளைன் வரைக்கும் வந்து பேட் ஆகிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து அப் டு சர்ஃபேஸ் பார்க்கலாம். பேடில் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு இது அப் டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்ச் வந்து சர்ஃபேஸ் மாதிரி வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு.